எங்க வீட்டுக்காரர் ரொம்ப ஜம்பமா அம்மா நாளைக்கு காலையிலேயே சீக்கிரமா போட்டிங் கிளம்பணும், அதனால சீக்கிரமா சமையலை முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதால லேடிஸ் நாங்கெல்லாம் சேர்ந்து காலையில் சீக்கிரமா டிஃபனை முடிச்சுட்டு லஞ்சுக்கு தேவையான சாப்பாடு, மீன் குழம்பு, எறா தொக்கு, நண்டு வறுவல், மோர் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஜென்ஸ் யாரையும் காணும். எங்கப்பா போனாங்கன்னு பார்த்தா எல்லாரும் மொத்தமா சேர்ந்து எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் நொங்க இருக்க போயிட்டாங்க. கத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் பிரகாஷ் அண்ணா, எங்க வீட்டுக்காரோட கிளாஸ்மேட், எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவரோட பனங்காடு தான் இது. இங்க எப்பவுமே நொங்கு வந்தாலுமே எங்க வீட்டுக்கு நொங்கு வந்துடும், எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. இது மட்டும் இல்லாம பனங்கிழங்கு, பனம்பழம், தர்பூசணி பழம் போட்டாங்கன்னா அதையும் கொண்டு வருவாங்க. இந்த அண்ணாவோட ஊரு பழவேற்காடுல இருந்து ரொம்ப பக்கத்துல தான், கனவாந்தூர் அந்த ஊர் பேரு. அந்த ஊருக்கு ரோடு வழியாவும் போகலாம், போட் வழியாவும் போகலாம். ஆனா நாங்க போட்ல தான் போகுவோம். ஒரு 2-3 ஃபேமிலியா சேர்ந்து மொத்தமா ஜாலியா அவங்க ஊருக்கு போய் நொங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். இந்த வீடியோல வர எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். இந்த ட்ரிப்பை அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாரும் இருந்ததால இந்த ட்ரிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து நொங்க பறிச்சது மட்டும் இல்லாமல் அங்கேயே நொங்க நல்லா வெட்டி சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தாங்க. இவங்களாலே போட்டிங் போக ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் வந்தாங்க. என்னடா போனவங்களை இன்னும் ஆளை காணுமேனு நாங்கள் ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டு இருந்தா இவங்க எங்களை ஏமாத்திட்டு தோ வந்துட்டோம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து நல்லா ஜாலியாக நொங்கு சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பேசி அரட்டை அடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, லேட்டானாலும் பரவாயில்ல, ஜாலியாக போட்டிங் போனால் போதும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஃபேமிலி எல்லாமே மொத்தமாக நாங்கள் ஒரு வாட்டி போட்டிங் போனோம். இவங்க மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஃபேமிலி எங்கள் கூட வந்தாங்க. இவங்க கூட போகும்போது மீனை பிடிச்சி மீனை சுட்டு சாப்பிடலாம் நினைக்கும் போது பெரிய புயல் வந்துருச்சு. அதனால இவங்க கூட போகும்போது மீன் சுட்டு சாப்பிட முடியல. அடுத்த வீடியோல மீன் சுட்டு சாப்பிட்றத பார்க்கலாம்.